வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கு உண்டான ஒரு எளிமையான ஒரு பயிற்சி பார்க்கலாம். உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் ஒரு 3 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம். நீங்க லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம். இதுல உடல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சர்ஜரி நடந்திருந்தால், டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது. இதுல நம்ம எதனா ஒரு மருந்துகள் எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஆசனம் செய்வதா என்றாலும் சரி. இப்ப நம்ம ஒரு ஆசனம் செய்றோம். ஒரு நோய்க்கு உண்டான ஒரு ஆசனம் செய்யும் பொழுது, அந்த நோய் சற்று வீரியம் குறையும் பொழுது, மாத்திரை குறைக்கலாமா? அப்டின்னா, உங்களுடைய டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு குறைப்பது நல்லது. இப்போ நம்ப வயதானவர்கள் நீங்க தரையில உட்கார்ந்து செய்யணும்னு அவசியம் இல்ல. இது போல ஒரு நாற்காலியில, இல்ல சேர்ல அமர்ந்து கொண்டு நம்ம இந்த பயிற்சி செய்யலாம். ஒரு 5, 5 எண்ணிக்கை போதுமான ஒன்று. இப்போ நம்ப பயிற்சிய பார்க்கலாம். இது போல அமர்ந்து கொண்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, தப்பில்ல. மூச்சு சாதாரணமா இயங்கட்டும். இதுல ஃபர்ஸ்ட்டு நம்முடைய ஹெட்டுக்கு உண்டான ஒரு மூவ்மெண்ட் குடுக்குறோம். தலைய இப்டி சுத்தக்கூடாது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மூவ்மெண்ட் செய்யலாம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை போதுமான ஒன்று. ஸ்லோவா செய்யுங்க. அதன் பிறகு மேல கீழ. இதுல வரும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இதுல வெளியில வரும். இதுல செய்யும் பொழுதே உங்களுக்கு இந்த கிளாண்ட் நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் நன்றாக வேலை செய்யப்படுகிறது. அதேபோல உங்களுடைய கழுத்து வலிக்கும் முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். இப்ப கைகள் இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதுல மூச்சு காத்து இழுப்போம். இதுல வெளியில வரும். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே இதுல ஒரு 5, 5 எண்ணிக்கை செய்யலாம் போதும். இதுல கைகள் மேலே போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இதுல வெளியில வரும். இத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஷோல்டர் பெயினுக்கு ரொம்ப நல்லது. அதேபோல உங்களுடைய எல்போ ஸ்தானத்துக்கும் ரொம்ப நல்லது. இது உங்களுடைய மணிக்கட்டுல ஏற்படுகின்ற வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். இது உங்களுடைய விரல்கள்ல ஏற்படுகின்ற வலியை சரி பண்ணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து உங்களுடைய கை பகுதிகள் வரைக்கும், அதாவது நுரையீரல் வரைக்கும் உங்களுடைய ஃபங்ஷன் நல்லா இருக்கு. இப்போ உங்களுடைய மூட்டு ஸ்தானம். இப்ப பார்த்தீங்கன்னா, வித் நம்ம வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இல்ல, இப்ப இது போல நிலையில இருந்துட்டு, இது போல செய்றோம். இப்படியே வால் சப்போர்ட்டோட இருந்துட்டு, கூட அமர்ந்துட்டு,
இது பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்முடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படும். ஜஸ்ட் உங்களுடைய பாதத்தை ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இந்த அழுத்தம் கொடுக்கறதுனால அக்கு பிரஷர்ல நம்முடைய உடல்ல உறுப்புகள் நன்றாக ராஜ உறுப்புகள் நன்றாக செயல்படுகிறதுன்னு சொல்லலாம். நம்முடைய பாதத்தை அழுத்தம் கொடுக்கிறோம். நம்முடைய பாதத்துல நம்முடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் அடங்கி இருக்கு. ஜஸ்ட் உங்களுடைய பாதத்தை நீங்க இப்படி அழுத்தம் கொடுக்கலாம். நீங்க வந்து சேர்ல அமர்ந்து கொண்டும் செய்யலாம், இல்ல தரையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம். இதுல நம்ம உங்களுடைய பாதத்தை அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய 12 அதாவது கிங் ஆஃப் த ஆர்கன் சொல்லுவோம், 12 ராஜ உறுப்புகள் சொல்லுவோம். அதுல 12 ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது. இதுல பஞ்சபூத உறுப்பும் நம்ம சொல்லுவோம். இதுல வந்து நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி. நம்மளுடைய பாதத்தை அழுத்தம் கொடுக்கும் பொழுதும் சரி, அதே போல நம்மளுடைய உள்ளங்கை இது போல அழுத்தம் கொடுக்கலாம். இதுல நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப அழுத்தம் கொடுக்கலாம், தவறு இல்லை. இது போல அழுத்தம் கொடுக்கலாம். எல்லா விரல்களுக்கும் அழுத்தம் போகணும். இதுல ஒரு நிமிஷம், இதுல ஒரு நிமிஷம் போதும். இது போல அழுத்தம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கைகளுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும், உங்களுடைய பாதத்துக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். இதுல உங்களுடைய பாதத்துல ஒரு 2 நிமிடம், உங்களுடைய உள்ளங்கைகள்ல ஒரு 2 நிமிடம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அனைத்து ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது. இது ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல நீங்க பிரஷர் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் செயல்படும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா ஒரே ஒரு ஆசனம் பார்க்கலாம், வக்ராசனம் சொல்லிட்டு. இதுல நம்மளுடைய தோற்றம் வந்து ஒரு வக்கரமான ஒரு நிலையில இருப்பதனால இதுக்கு வக்கராசனம் என்று பெயர். இது எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம், முதுவலிக்கு ரொம்ப நல்லது, அதே போல நம்மளுடைய தோள்பட்டை வலிக்கும் ரொம்ப நல்லது, உங்களுடைய உடல் பருமனை குறைக்கின்ற ஒரு நிலையை பார்க்கலாம். இதுல நம்முடைய பேங்க்ரியாஸை நன்றாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 டிசீஸ் கிட்ட ரெக்டிஃபை பண்ணலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம், 2 சுற்றுகள் செய்யலாம். இது எதுல ரொம்ப எளிமையா செய்யலாம். கால்கள் இது போல வச்சுட்டு எந்த காலை மடக்கிறோமோ, உதாரணத்துக்கு இந்த காலை மடக்கிறோம், எந்த காலை மடக்கிறோமோ அந்த கை வந்து பின் நிலையில வரணும், பின்னாடி கொண்டு போறோம். இந்த கைய உங்களால இங்க பிடிக்க முடிஞ்சா பிடிக்கலாம், தப்பு இல்லை. என்னால இங்கதான் பிடிக்க முடியுதுன்னா தவறு இல்லை. காலு கூட இங்க வச்சுக்கலாம், தவறு இல்லை. இங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு காலை இங்க கொண்டு வரலாம், இப்படி பிடிக்கலாம், தப்பு இல்லை. ஆரம்பத்துல இப்படி வைங்க போதும். இதுலயே உங்களுக்கு முக்கால்வாசி உங்களுடைய இடுப்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது, தோள்பட்டைக்கும் ரொம்ப நல்லது, உங்களுடைய கைகளுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லது, உடல் பருமனை குறைகின்ற ஒரு நிலை சக்கரவியாதிக்கும் நல்லது, அதே போல கால் மூட்டுக்கும் நல்லது. இதை வச்சுட்டு கழுத்து பகுதிக்கும் சொல்லலாம். இப்போ கழுத்து பகுதி வந்து இந்த பக்கம் திருப்புறோம். சாதாரண மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை இருக்கலாம். இது ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய பயிற்சி தான். இப்போ இந்த கால் செய்யறோம். இப்போ இந்த காலை மடக்குறோம். எந்த காலை மடக்குறோமோ அந்த கை பின்னாடி. ஒரு 25 எண்ணிக்கை போதும்.
உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 50 எண்ணிக்கை செய்யலாம். 3 சுற்றுகள் செய்யலாம். என்னால கழுத்து இந்த அளவுக்கு திருப்ப முடியல, இந்த அளவுக்கு தானே பரவாயில்ல, தப்பு இல்ல. தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது இது. கழுத்து வலிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா சொல்லலாம். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். மெதுவா செய்யுங்க. இப்ப நம்ம பார்த்தது ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய, உடலை தளர வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்த்தோம். அதே போல நம்ம வக்ராசனன்ற ஒரு ஆசனத்தை பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நம்ம இப்போ போடுற சேனல் உங்களுக்கு பதிவு புடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.